ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது நார்த் ஈஸ்ட் டூரில் அஸ்ஸாம் போயிருந்தோம் இல்லையா, அங்கே பார்த்த இடங்கள்லாம் மேகாலயா, அஸ்ஸாம்லலாம் பற்றி. இன்றைக்கி நம்ம மேகாலயாவோட தலைநகர் ஷில்லாங்லேருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற உமங்கோட் அப்படின்ற நதி பார்க்க போகிறோம். அதில் படகு சவாரி செய்ய போகிறோம். உமங்கோட் ஆறு வந்து டாவ்கி ஆறுன்னு அழைக்கப்படுறது. இது இந்திய மாநிலமான மேகாலயாவின் மேற்கு ஜெயின்டியா மலைகள் மாவட்டத்தில் உள்ள ஜெயின்டியா மலைகளின் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய நகரமான டாவ்கி வழியாக பாயும் ஒரு நதியாகும். போகிற இடம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக ஒரே மரங்கள்லாம் ஒசரமாக நல்லா நடந்தோம். அது வண்டியில் படியும் நிறைய இறங்கணும். படி இறங்கி போனால் தான் அந்த இடத்த பார்க்க முடியும். போட்டில் ஏறத்துக்கு, அந்த நதிக்கிட்ட போகிறதுக்கு வழியெல்லாம் நல்லா கடையெல்லாம் இருக்குது. டூரிஸ்ட் ஸ்பாட்ன்றதுனால விலையும் ஜாஸ்தி, பட் நல்லா எல்லா வசதியும் இருக்குது. பாத்ரூம்லேருந்து எல்லா வசதியுமே இருக்குது. அங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது. நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, இங்கேருந்து கிளம்பும்போதே வேணுங்கிற லஞ்சையும் ரெடி பண்ணி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க டூரிஸ்ட்டு, அந்த ஆர்கனைஸ் பண்ணுறவர். ஸோ அங்கே போய் உட்காந்து நல்லா சாப்பிட்டோம். பாருங்கள், நல்லா படி இறங்கி போனால் இந்த மாதிரி போட்லாம் நிறைய நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஒரு ஆளுக்கு 300 ருபீஸ் கட்டணும். 3 பேர் தான் ஏற்றுறாங்க ஒரு போட்டில். ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்க வேண்டிய இடம்தான். இந்த டவுக்கி வந்து இந்த ஆறு வந்து இந்தியாவிற்கும் பங்களாதேஷிற்கும் இடையிலான வர்த்தக பாதையாக செயல்படுறது. இந்த ஆறு அதன் தூய்மை மற்றும் வெளிப்படையான நீருக்கு பெயர் பெற்றது. இங்கு தொழிற்சாலைகளோ பிற மாசுபடுத்தும் ஆதாரங்களோ இல்லை. விவசாயம் மற்றும் சுரங்கத் தொழில் இவற்றை தவிர்த்து டவுக்கியில் வாழும் மக்கள் அதிக நேரத்தை மீன்பிடியில் செலவழிக்கிறார்கள். இந்த நதியே வந்து அவர்களின் வாழ்வாதாரமாக இருக்குது. இந்த நதியே வாழ்வாதாரமாக இருக்கிறது. இந்தியாவோட மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் இது ஒன்று. இங்கே வந்து இந்த நதியில் யாரும் குப்பையெல்லாம் வீசுறதில்லை, கழிவு நீர்லாம் கலப்பதில்லை. அதனால தான் இவ்வளோ தூய்மையாக கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இந்த உமங்கோட் ஆற்றின் மீது தொங்கும் டாவ்கி பாலம் அப்படின்ற ஒரு தொங்கு பாலம் இருக்குது. இது 1932 கட்டப்பட்டது. இந்தியாவின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் இது ஒன்று. தூய்மையான நீரில் மிதக்கும் படகுகள் அழகான காட்சியாக அனைவரின் கருத்தையும் கவர்கிறது. இந்த ஆறு ஜான்டியா மற்றும் காசி மலைகளை பிரிக்கும் மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகள் வழியாக செல்கின்றது. செங்குத்தான மற்றும் கடினமான நிலப்பரப்புகள் வழியாகவும் போகிறது. அதனால்தான் அதனோட கரைகளுக்கு அருகில் மனித வாழ்விடங்கள்லாம் இல்லாமல் இருக்குது. ஏன்னா அது மலை காடு எல்லா சைட்லேயும் போகிறது. அதனால தான் மனித வாழ்விடம் இல்லாததாக ஆக்குகிறது. இந்த நதியின் பல துணை நதிகளை கொண்டுள்ளது. இந்த துணை நதிகள்லாம் நதிக்கு சுத்தமான நீரை வழங்குகின்றன. கிழக்கு காசி மற்றும் மேற்கு ஜான்டியா மலைகளில் இருந்து இந்த துணை நதிகள் பாய்கின்றது. மேகாலய அரசு வந்து இந்த நதியில் நீர்மின் திட்டத்தை செயல்படுத்த தனியார் மின் உற்பத்தியாளர்களுடனான ஒப்பந்தத்தை பண்ணும்பொழுது உள்ளூர் மக்கள்லாம் எதிர்த்ததுனால ரத்து செய்யப்பட்டது. அணை கட்டுறது இயற்கையின் அழகை சீர்குலைக்கும் என்பதுடன் வங்கதேச எல்லையை ஒட்டி உள்ள பகுதிகளில் சுற்றுலாத்துறையையும் பாதிக்கக்கூடும் என்பதால் இந்த திட்டம் கைவிடப்பட்டது. இந்த நதி நீர் வந்து தூய்மையாக கிறிஸ்டல் கிளியராக கண்ணாடி போல் இருக்குது. எப்படி பாருங்கள், அப்படியே அடியில் சரளை கற்கள்லாம் கூட அழகாக சூப்பராக தெரியுது. பச்சை மரகத பச்சை கலரில் சூப்பராக இருக்குது. ஆற்று படுகையில் உள்ள மணல் படிகங்களும் கூட மிக தெளிவாக தெரிகிறது. பிரமிக்க வைக்கும் இயற்கை அதிசயங்களில் ஒன்றான இந்த நதி அதன் படிகத் தெளிவான நீருக்காக பிரபலமானது. டவுக்கி இந்தியாவிற்கும் வங்காளதேசத்திற்கும் இடையிலான ஒரு சிறிய எல்லை நகரமாகும். நீர் மரகத பச்சை வண்ணத்தில் காணப்படுகிறது. கண்ணாடி போல தெளிவாக இருக்குது. ஆற்றின் அழகு மயக்க வைப்பதாக உள்ளது. 1 மணி நேரத்துக்கு 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. 3 பேர் தான் ஒரு போட்டில் ஏற்றுறாங்க. கரையோரமாக நிறைய வரிசையாக படகுகள்லாம் நிறுத்திருக்கு. ஆரம்பத்திலே பார்த்தோம் இல்லையா, சுற்றி பாருங்கள் மலையும் வளமாக பச்சை பசேல்னு செடிகளும் தான். ரொம்ப அழகாக இருக்குது. கற்கள்லாம் அப்படியே தெரியுது பாருங்கள், அப்படியே தெள்ளத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உடனே எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், இந்த கல்லெல்லாம் பார்த்தோன்னா
வீட்டில் எங்கள் மாமியார் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி கல் வச்சுருக்காங்க, மிளகுலாம் பொடிக்கிறதுக்கு. மிக்சிலாம் பொடிக்க மாட்டாங்க. பேசாமல் இதை ஒன்று எடுத்துன்னு போயிடுவோமா, நம்ம மெமரபிளாக இருக்கும் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு கிளியராக உள்ளே என்ன இருக்குன்றது தெரியுது. எங்களை ஐஷன் போன கைடும் நல்லா எல்லாத்தையும் க்ளீனாக எங்களுக்கு சொல்லிகிட்டே வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. உமங்கோட்டினோட 2 கரைகளை இணைக்கும் உயரமான பாலத்தின் கீழ் படகு செல்லும்போது அற்புதமான காட்சியாக இருந்தது. இருபுறமும் உயரமான பாறைகளும் நிறைய மரங்களும் சிறு பாறைகளின் வழியே வழிந்து ஓடும் நீர்களும் உள்ளன. செங்குத்தான படிகள் இறங்கிதான் இந்த படகு சவாரிக்கு செல்ல வேண்டும். பசுமையான மலைகள் மற்றும் அடர்ந்த காடுகளால் சூழப்பட்ட நதி இது. டாவ்கி நதியில் படகு சவாரி செய்யும்போது அதன் மேற்பரப்பிலிருந்து ஆற்றுப்படுக்கையை காணலாம். அழகிய மற்றும் தெளிவான நீர் நிறைந்த நதியில் போக்குவரத்திற்காக ஒரு தொங்கு பாலம் இருக்குது. 1932 ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது. இந்த பாலத்தில் நின்றுண்டு நதியை பார்த்தோன்னா மீனவர்களாக நதியோட கரையில் உட்காந்து அழகாக மீன் பிடிக்கிறத பார்க்கலாம். பங்களாதேஷ் எல்லை இந்த நதிக்கும் அதன் கரைக்கும் மிக அருகில் உள்ளது. சில இடங்களில் நாம் சர்வதேச எல்லைக்கு நடந்து கூட செல்ல முடியும். நாங்கள் இந்த போட்டிங் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் தான் நடந்தோம். அந்த இந்தோனேஷியா பார்டர் பார்த்தோம். பக்கத்தில் அந்த சைட்காரங்களும் பங்களாதேஷ்காராலும் அங்கே வந்திருந்தாங்க. பார்டர்னால எல்லோரும் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். ரொம்ப அழகாக இருந்தது நீர்நிலை. போட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்கள், அப்படியே போட் வந்து தண்ணியில் அப்படியே மேலே முதக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அப்படியே ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்குது. பாறையெல்லாம் பெரிய பெரிய பாறையாக இருக்குது. ரொம்ப அது பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறை. அது மாதிரி போகிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பெரிய பாறைகள்லேருந்து மேலேருந்து மெல்லிசாக தண்ணி அப்படியே ஃபால்ஸ் மாதிரி சின்னதாக ஓடை மாதிரி கொட்டிகிட்டே இருந்தது. பாறைகள்லாம் நல்லா பெருசாக இருக்குது. அங்கங்கே நிறைய பேர் உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. தாவ்கின்றது இந்தியாவோட மேகாலயாவின் மேற்கு ஜெயின்டியா ஹில்ஸ் மாவட்டத்தில் உள்ள ஒரு நகரமாகும். இங்கு நாங்கள் காத்தாலே புறப்பட்டு சென்றோம். அழகான நதியில் போட்டிங் போவதற்கும் இந்தியா பங்களாதேஷ் பார்டரில் அமைந்துள்ள இந்த இடத்தை சுற்றி பார்க்கவும் சென்றோம். அந்த ஆர்கனைசர் வந்து அழகாக சாப்பாடு, சாம்பார் சாதம், தயிர் சாதம், புளிக்காய்ச்சல், பொடின்னு எல்லாமே கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் போட்டிங் முடிச்சுட்டு நல்லா பார்டரையும் பார்த்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துன்னு எல்லோரும் இந்த இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் கிளம்பினோம். ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடம். தண்ணி அவ்வளோ கிளியராக பாருங்கள், பச்சை கலரில் அவ்வளோ மரகத பச்சை போல் அந்த கலரில் இருக்குது போட்டிங் பண்ணுற இது. இந்த தௌக்கின்றது வந்து இந்தியாவோட மேகாலயா மாநிலத்தில் இருக்குது சொன்னேன். ஆற்றினோட மறுகரையில் வங்கதேசம் உள்ளது. இது இந்திய வங்காளதேச பார்டர் போல் இருந்தாலும் இங்கே இந்திய சுற்றுலா பயணிகள் காணப்படுறது போல் மறுபுறம் வங்கதேச சுற்றுலா பயணிகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. மிகவும் அமைதியான அழகு கொஞ்சம் இடம் இது. டாவ்கி நதி வந்து கிறிஸ்டல் கிளியர் வாட்டர். உமங்கோட் ஆற்றில் படகு சவாரி செய்வது ரொம்ப சுகமான அனுபவமாக இருந்தது. இந்த இந்தோ பங்களாதேஷ் பார்டரில் உள்ள காடுகள் மற்றும் பாறை நிலப்பரப்புகள் வழியாக பாயும் தெள்ள தெளிவான நீருக்கு டாவ்கி நதி பிரபலமானது. நிறைய பாறைகள், அடர்ந்த மலை. ஆக்சுவலாக மலைகளுக்கு நடுவில் தான் இது இருக்குது. சுற்றி மலை தான், மலைக்கு நடுவில் தான் இந்த நதி இருக்குது. சூப்பரான இடமா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். இங்கே வந்து பாயும் தெள்ள தெளிவான நீருக்கு டாவ்கி நதி பிரபலமானது. இது ஒரு அமைதியான மற்றும் இயற்கை எழில் சூழ்ந்த இடமாகும். பசுமையான மலைகளால் சூழப்பட்ட அழகான உமங்கோட் நதியை கொண்டுள்ளது. ஆசியாவின் தூய்மையான நதி அப்படின்னு வழங்கப்படுகிறது. இந்த நன்னீர் நதியில் படகுகள் காற்றில் மிதப்பது போன்ற தெளிவான நீர் உள்ளது. இங்கு வசந்த காலத்தில் படகு பந்தய போட்டி நடைபெறுமா. அதிகமான சுற்றுலா பயணிகள் அதை பார்க்கறதுக்காக இங்கே வராங்க. ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்களாம். மெயினாக அங்கே மீன் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மீன் எல்லாமே பெரிய பெரிய மீன்கள்லாம் கூட பரிசாக கொடுக்குறாங்களாம் போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு. மேற்கு ஜெயின்டியா ஹில்ஸில் உள்ள மௌலினாங்கிலிருந்து 1 மணி நேர பயணத்தில் உமங்கோட் நதியின் அழகிய மரகத பச்சை கலரில் இருக்கும் நீர் அமைதியாக கடந்து செல்லும் எல்லை நகரமான டாவ்கி அமைந்துள்ளது. ஆற்றின் குறுக்கே படகு சவாரி விடுகிறார்கள். மிகவும் அருமையான பயணம். பச்சை கலரில் பளிங்கு போல் தண்ணீரில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். கற்கள்லாம் அப்படியே விதவிதமாக பெரிய பெரிய சைஸில் கூழாங்கற்கள்லாம் நல்லாவே
பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பங்களாதேஷ் எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள டவுக்கி படகிலிருந்தும் அடிப்பகுதியில் காணக்கூடிய தெள்ளத்தெளிவான நதிக்கு பிரபலமானது. படகுல செல்லும்போது போபில் நீர்வீழ்ச்சியின் சிறிது நேரம் படகை நிறுத்திட்டு அதன் அழகை ரசித்தோம். கொஞ்ச நேரம் நிறுத்துகிறாங்க, ஒரு 5 மினிட்ஸ் நின்று அழகாக எல்லாத்தையும் பார்க்குறோம். இது சிறந்த ஒரு பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். எல்லாருமே விரும்பி வர இடம். ஒரு படகுல 3 பேர் வரைக்கும் ஏற்றின்னு போகிறாங்க. மிஸ் பண்ணாத இடம். நீங்கள் கம்பல் பண்ண, நாங்கள் 4 பேர் வந்திருக்கோம் ஏறிக்கிறோன்னா கூட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. 3 பேர் தான். அதுக்கு மேலே தாங்காதா வெயிட் என்னன்னு தெரியல. 3 பேர் தான் ஒரு இதில் படகுல. நல்லா இருந்தது. நானே எங்கள் வீட்டுக்காரரு கூடவே அந்த கைடு வந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த போட்காரரே நம்மளை ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. அவரே வீடியோவும் எடுத்து கொடுத்தாரு, நான் எடுக்கிறேன்னு. என்ன ஒரே விசில் அடித்து பாட்டு பாடிகிட்டே வர்றாரு. அவர் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர்றார் அந்த போட் ரைடை. ஆற்றின் கரையை சுற்றியுள்ள கம்பீரமான மலைகள் மற்றும் இயற்கை அழகையும் பார்த்து ரசிக்க வேண்டியது தான். டவுக்கி ஆறு காசி மலைகளுக்கும் ஜெயின்டியா மலைகளுக்கும் இடையில் அமைஞ்சிருக்கு. ஆற்றின் மீது தொங்கும் பாலம் பார்த்தோம் பார்த்திங்களா, மேலே ஒரு தொங்கும் பாலம் இருக்கும். அதில் தான் நம்ம இந்த போட்டிங் முடிஞ்ச உடனே மேலே ஏறி வண்டியில் போகும்போது அந்த பாலத்தில் மேலே தான் ஏறி போகணும். சூப்பரான இடம். நல்ல பாறைகள், மலை, பச்சை பசேல்னு எங்கே பாரு மரம் செடி கொடின்னு சூப்பராக இருந்தது. அந்த போட்காரர் எப்போ பாரு விசில் அடித்து பாட்டு பாடினே வந்தார். பார்க்க வயசானவராக தான் இருக்கார், ஆனால் அவர் என்னமோ ரொம்ப யங் மாதிரி நினச்சிண்டு நல்லா விசில் அடித்து பாட்டு பாடினு நடுவில் அவரோட லாங்குவேஜ் நமக்கு புரியல. கூட அந்த கைடுக்கு புரிஞ்சுது. அவங்க ஆமான்னு பேசியிருந்தாங்க. பாருங்கள் பாறையெல்லாம் அவ்வளோ ஹைட்டாக. இந்த மாதிரி பாறையில் தான் நடுவில் தண்ணி இல்லாமல் அப்படியே சின்ன நீரோட மாதிரி ஓடிகிட்டே இருந்தது. சூப்பரான இடம் தான். மேலே பார்த்தீங்களா, அதான் தொங்கு பாலம். நாங்கள் இந்த போட்டிங் முடிச்சு சாப்பிட்டுட்டு இது வழியாக தான் போனோம். அந்த பாலம் மேலே தான் ஏறி போனோம். அடுத்தாப்போல் பார்க்க வேண்டிய இந்த குகைகளுக்கெலாம், சுண்ணாம்பு கற்களான குகையெல்லாம் போய் அங்கே தான் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப அருமையான இடம், பார்க்க வேண்டிய இடம். வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.